அரசியல் ஆய்வாளர்களுக்கு அமெரிக்கா வந்து இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டும் இல்லாமல் கலிபோர்னியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சோகமான சூழ்நிலை உருவாகிருக்குது. பற்றி எரியுது, 10 நாளாக பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட நரகம் மாதிரியே ஆயிடுச்சு. ட்ரம்ப் அவர் என்ன சொன்னார், 20ஆம் தேதிக்குள்ளே நான் காசாவில் வந்து நரகத்தை காட்டுவேன்னு சொன்ன ட்ரம்ப்பு அந்த 20ஆம் தேதிக்கு முன்னாடியே தன்னுடைய அமெரிக்க நாட்டில் வந்து நரகம் உருவானதை எண்ணி கொதிச்சு போயிட்டு இருக்காரு, கொந்தளிச்சு போயிருக்காரு. என்ன நடந்துச்சுங்கிறத வலைதளங்களில் பலரும் பேசக்கூடிய நமக்கு வந்து ஒரு செய்தியை இப்போ நம்ம ஒரு நிமிடம் கேட்போம். எனக்கு என்னமோ உலகம் அழிய போகுதுன்னு தான் தோணுது. இந்த மாதிரி ஒரு தீ விபத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை, இது கேள்விப்பட்டதும் இல்லை. ஏன்னா கட்டடங்கள்லாம் அப்படி அப்படியே தீ பிடிச்சி எரியுது. இது வந்து காட்டு தீ பரவுனது தானான்னு எனக்கு தெரியல. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கம்ப்ளீட்டாக காலி, கலிஃபோர்னியா அப்படியே அழிஞ்சிருச்சு. அப்படியே எப்படி இதெல்லாம் மொத்த பூமியுமே நெருப்பாகவே இருக்குதாங்க. இப்போ 4-5 நாளாக எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வரை அந்த நியூஸில் அது போட்டுட்டு தான் இருக்கான். கட்டடங்கள்லாம் எரிஞ்சு புகை மண்டி ஊரில் யாருமே இல்லை, எல்லாருமே வெளியில் ஓடிட்டான். இந்த மாதிரி இருந்துச்சு 4 நாளைக்கு முன்னாடி. ஆனால் இதே இடம் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் போட்டிருக்கான் பாருங்க. எரிஞ்ச கட்டடங்கள்லாம் எனக்கு பார்த்தாலே கல்லெல்லாம் எரிஞ்சு விடுது. கட்டடங்கள்லாம் பிடிச்சி எரியுது. ஒரு மெக்டவுன்ஸ் எப்படி எரியுது பாருங்க, பச்சை மரம் பிடிச்சி எரியுது. எனக்கு என்னன்னா அவ்வளோதானே, நம்ம சேர்த்து வச்சது எல்லாருக்கும் இப்போ உதவி பண்ணமா பண்ணலையா, குடும்ப சண்டை, அந்த சண்டை இந்த சண்டைன்னு அந்த மாதிரி நான் தத்துவம் சொல்ல வரல. எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே, நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வேஸ்ட், சேர்த்து வச்சதெல்லாம் வேஸ்ட். ஒரு பூமி ஒரு பக்கம் தீ பிடிச்சி எரிஞ்சு அசத்தும் போது யார் அதை தடுக்க முடியும்? யாரால என்ன செய்ய முடியும்? நின்றுகிட்டு இருக்க பச்சை மரத்துலேருந்து அப்பார்ட்மெண்ட் பில்டிங் வர எல்லாமே எரியுது. கடற்கரையெல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருந்ததெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த நெருப்புன்றான். ஒருத்தர் சொல்றான் மேலேருந்து கொட்டுச்சுங்கிறான். இது வந்து கார் உருகிட்டு போன அது அலுமினியம் உருகி ஓடி இருக்கு. எல்லா பில்டிங்குமே எரிஞ்சு போச்சு. இன்னும் நடக்குது. இப்போ நம்ம கேட்டது வந்து நெஞ்ச உருக்குது. இவ்வளோ பெரிய சோகம் வந்து எந்த ஒரு நாட்டிலையும் எந்த மக்களுக்கும் வரக்கூடாது. இப்படி ஒரு சோகம் வரப்போ நம்மளாம் என்ன பண்ணணும்? ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும், இந்த விபத்துலேருந்து அவங்க பாதிப்புலேருந்து அவங்க தப்பிக்கணும், சேதங்கள் வந்துடக்கூடாது, இனிமேல் இது மாதிரி ஒரு நிகழ்வு உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாதுங்கிற வேண்டுதலை தான் நம்ம வைக்கணும். அப்படி வச்சா தான் நம்ம நிச்சயமாக மனிதர்களாக இருப்போம். ஒரு மனிதன் வந்து துன்பப்படுறதை நினச்சி சந்தோஷப்பட்டு அதை வந்து பார்த்தான்னா மனிதனே இல்லை, மிருகம். இப்போ பாருங்கள், நம்மளாம் சிந்திக்க வைக்கிற மாதிரி இந்த அமெரிக்காவுடைய நிகழ்வு வந்திருக்கு. இதை நம்ம வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்கிறோம். நிச்சயமாக நம்ம வந்து ஆரம்பத்தில் இந்த அமெரிக்கா மக்களுக்கு இந்த லாஸ் ஏஞ்சல்ஸு கலிஃபோர்னியாவில் நடக்கக்கூடிய இந்த கொடுமையிலேருந்து அந்த மக்கள் விடுபடணுங்கிற பிரார்த்தனையை வச்சுட்டு இதில் நம்மளுக்கு என்ன பாடம் கிடைக்குதுங்கிறத நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவுக்கு வர்றோம். அமெரிக்காவுடைய அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் அவர் வந்து என்ன சொன்னார்னா, சில தினங்களுக்கு முன்னாடி 20ஆம் தேதி, இந்த ஜனவரி 20ஆம் தேதி நான் காசாவில் வந்து நரகத்தை காட்ட போகிறேன்டாரு. அதாவது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு, காசாவில் 1.5 வருஷங்களாக குண்டுமலையில் பொழிஞ்சு போர் விதியை மீறி சிவிலியன் மக்களை கொண்டுகிட்டு இருக்குது. அந்த காசா நகரமே என்னாச்சு, அழிஞ்சு போச்சு. அந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அகதிகளாக போயிட்டு அலைகிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. ஒரு முகாமில் 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 100 பேர் உள்ள உணவு தான் கொண்டு போய் 1000 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. 3 வேளை இல்லை, ஒரு வேளை கூட அவங்களால சாப்பிட முடியல. அப்படிப்பட்ட அந்த பாலஸ்தீன காசா மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்மளை இங்கே கொள்றாங்களே, நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் தஞ்சம் மூவன்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் போய் டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக ஆஸ்பத்திரிலையும் போடுறான். இதெல்லாம் வந்து விதிமீறல். ஒரு போர் இருக்குன்னா ஹிட்லர் காலத்தோட என்ன பண்ணாங்க, செவிலியன்கள் பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்தாத அளவுக்கு ஒரு போர் விதிமுறை இருந்துச்சு. ஆனால் அந்த விதிமுறையெல்லாம் மீறி இஸ்ரேல் என்ன பண்ணுது, பாலஸ்தீன காசா மக்களை 1.5 வருடமாக அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த அமெரிக்கா ட்ரம்ப் என்ன பண்ணார், புதுசாக பதவியேற்று அந்த மக்களுக்கு ஏதாச்சும் அமைதி கொடுப்பாருன்னு நினச்சா, நான் பாருங்கள் இந்த 20ஆம் தேதிக்குள்ளே அங்கே ஒரு நரகத்தை உருவாக்கிடுவேன்னு சொன்னார்ல. இதுதான் வேதனையான விஷயம். இப்படி ஒரு செய்தியை ஒரு தலைவர் சொல்லியிருக்கவே கூடாதுங்க. இப்போ என்ன ஆச்சு, மாறா அமெரிக்காவில் நரகம் உருவாயிருச்சு. இப்போ ஒரு நண்பர் பேசுகிறத நம்ம கேட்டோம்ல, அவர் சொல்கிறாரு, என்னங்க வானத்துலேருந்து நெருப்பு கொட்டின மாதிரி இருக்குங்கிறாரு. 1.5 வருஷமாக இந்த காசாவில் ஏற்பட்ட பாதிப்பு இருக்குல்ல,
அந்த பாதிப்புலாம் செயற்கையாக ஏற்பட்டது. அமெரிக்காவுடைய உதவியோட, அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் உதவியோட இஸ்ரேல் இராணுவம் ஒண்ட போன இடத்துல ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின மாதிரி கதையா அண்டை போயிட்டு அன்றதுக்கு இடம் கொடுத்த அந்த பாலஸ்தீன காசா மக்களை அடித்து துரத்தி தூம்சம் பண்ணுறது இந்த இஸ்ரேல் அரசு. அந்த இஸ்ரேல் அரசுக்கு இந்த அமெரிக்கா உதவி செஞ்சதோட மட்டும் இல்லாமல், நான் ஜனவரி 20க்குள்ளே இங்கே நரகத்தை உண்டாக்கி காட்டினேன்னு சொன்னார்ல, இந்த 1.5 வருஷமாக அந்த காசாவில் ஏற்பட்ட பாதிப்புடைய அளவு $40 பில்லியன் சொல்கிறாங்க. 1.5 வருஷமாக அடித்து நொறுக்கி, இது வந்து இயற்கையாக ஏற்பட்டதில்லை. அமெரிக்காவுடைய இராணுவங்களை கொண்டு போயிட்டு அமெரிக்காவுடைய ஒத்துழைப்போட இஸ்ரேல் இராணுவம் தாக்குதலில் அந்த காசாவே அப்படி என்ன ஆயிடுச்சு, அலங்கோலமாக போச்சு. ஆனால் அந்த 1.5 வருஷமாக நடந்த தாக்குதலில் பலரும் இறந்துருக்காங்க. அதில் சிவிலியன் குழந்தைங்க, பெண்கள் இறந்துருக்காங்க. இந்த 1.5 வருஷத்தில் ஏற்பட்ட 40,000 பில்லியன் இழப்பை விட இந்த 10 நாளில் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் கலிபோர்னியாவில் ஏற்பட்டிருக்க இழப்பு 50,000 பில்லியன், $50 பில்லியன். அப்போ பாருங்கள், நீ 1.5 வருஷமாக நீ பிளான் பண்ணி அடித்தா, உனக்கு 1.5 வருஷம் அடித்தது 40ன்னா உனக்கு 2 நாளில் நான் $50 பில்லியன் பாதிப்பு தரங்கிற மாதிரி இயற்கை கொடுத்துருச்சுங்கிறப்ப நம்மளுக்கெல்லாம் நெஞ்சு வலிக்குது. இது ஏற்பட்டதை நினச்சி சந்தோஷப்படலை, வருத்தப்படுறோம். அப்போ நம்ம இன்னொருத்தனுக்கு சிரமம் கொடுக்கறது மாதிரி நாளைக்கு நம்மளுக்கு நடக்குமேங்கிற பயம் இருக்கணுங்கிற ஒரு புரிதலுக்காக தான் இந்த செய்தியை சொல்கிறோம். அந்த பாலஸ்தீனத்தில் வந்து 2000 பள்ளிவாசல் கட்டிடங்களை உடைச்சிச்சு இந்த இஸ்ரேல் இராணுவம். இன்றைக்கி என்ன ஆகிருக்கு, அமெரிக்காவில் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் கலிபோர்னியாவிலையும் 12,000 பில்டிங் காலி. எத்தனை நாளில்? இந்த 10 நாளில். இப்போ 1க்கு 10 அங்கே விடை கிடைக்கிது பாருங்கள். கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் நிலப்பரப்பு எரியுது. பெரும்பாலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியாவில் காட்டுத்தீ அப்பப்போ வர அணைச்சிருவாங்க. ஆனால் இந்த வருஷம் என்ன ஆகுதுன்னா, அந்த காட்டுத்தீ இந்த 10 நாட்களாக என்ன பண்ணுது, அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. காற்றோட வேகம் அதிகமாகிட்டே இருக்குது, அணைக்க முடியல, போராடுறாங்க, முடியலை. இதுக்கு இன்னொரு காரணம், ஜனவரி 7ஆம் தேதி ஆரம்பித்த இந்த தீயை அடக்கிறதுக்கு இராணுவம், ஃபயர் சர்வீஸ்லாம் முயன்றாலும் காட்டுத்தீயோடைய வேகம் அதிகமாகிடுது. அந்த ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால், அதுக்கு பக்கத்தில் பச்சை மரங்கள், யாரோ ஆள் பிடிச்சி தூக்கி போட்ட மாதிரி அதில் போய் நெருப்பு போய் விழுது. அந்த பச்சை மரம் பிடிச்சி எரியுது, அந்த மால் பிடிச்சி எரியுது. ஒருத்தர் சொன்னதை நம்ம கேட்டோம் பார்த்தீங்களா? அப்போ இன்னொரு இது என்னென்னா, அமெரிக்கா வந்து உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கெல்லாம் சண்டையை உருவாக்கி விட்டு அவனுக்கு ஆயுதங்களை கொடுத்த, துப்பாக்கிகளை, குண்டுகளை, போர் ஆயுதங்களை கொடுத்து வியாபாரம் பண்ணுறதுல குறிக்கோளாக இருந்தாங்க. எந்த நாட்டில் சண்டை நடந்தாலும் அந்த நாட்டு மக்கள் செத்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, நம்மளுக்கு வியாபாரம் தான் முக்கியம்ட்டு இந்த உலக நாடுகளை பூரா சண்டையை வளர்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு தன் நாட்டில் உள்ள இது மாதிரி பாதிப்பு ஏற்பட்டால் அதை காப்பாற்றணுங்கிறதுக்கு போதிய நிதி ஒதுக்கிறதுக்கு யோஜனை இல்லாமல் போயிடுச்சு. இந்த டைம் போதிய பாதுகாப்பு நிதியும் ஒதுக்கலை, அதற்கான முன்னேற்பாடு திட்டங்கள்லாம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வளமையை விட அந்த தீயுடைய பரவல் வேகம், காற்றுடைய வேகம் அதிகமாகிட்டதுனால இவங்களால் சமாளிக்க முடியலை, தடுக்க முடியலை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் எப்படி பாலஸ்தீனத்தில் அகதிகளாக போனாங்களோ அதே போல் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க, அகதிகளாக கிடைச்சதை அள்ளிக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு பிரபல திரைப்பட நடிகராக மிகப்பெரிய பணக்காரர் அமெரிக்காவில் இன்றைக்கி அகதியாக இருக்கார். தட்டை எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு டெண்டில்ங்கிறண்டா எவ்வளோ மோசம் பாருங்கள். காசாவில் பாலஸ்தீன மக்கள் அகதியாக பார்த்ததை சந்தோஷப்பட்ட அமெரிக்காவுக்கு இன்றைக்கி இந்த நிலைமை வந்தால் நாளைக்கு யாருக்கு இந்த நிலைமை வராது. அதனால் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு நினச்சி சந்தோஷப்படக்கூடாது, வருத்தம் தான் படணும், ஆண்டவன்ட்டு நம்ம பிரார்த்தனை தான் பண்ணணும். இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் கலிபோர்னியாவில் ஏற்பட்டிருக்க இந்த காட்டுத்தீயை ஆண்டவா நீ அணைத்து கொடுன்னு நம்ம கேட்கணும். இதில் இன்னொரு குறிப்பாக உள்ள விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் உள்ள பல மாகாணங்களில் குறிப்பாக இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் கலிபோர்னியாவில் தான் யூதர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இதுவும் ஒரு பெரிய படிப்பினை பாருங்கள். பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் அங்கே வாழக்கூடிய முஸ்லீம் மக்களை அடித்து நொறுக்கிறது யார்? யூதர்கள். அந்த யூதர்கள், இஸ்ரேலிய யூதர்கள் அடித்து நொறுக்கிறதுக்கு உதவி செய்கிறது யார்? அமெரிக்கா. இப்போ சரியாக குறி வச்ச மாதிரி, பதிலுக்கு பதில் சொன்ன மாதிரி
அமெரிக்காவில் கரெக்டாக அந்த யூதர்கள் வசிக்கக்கூடிய அந்த லாஸ் ஏஞ்சல்ஸும் கலிபோர்னியாவும் கிட்டத்தட்ட அது எப்படி சிட்டினா ஒரு ட்ராவல் ஒரு அதாவது டூரிஸ்ட் சிட்டி, அழகான சிட்டி, இன்றைக்கி மயான மாதிரி காட்சி அமைக்குது. 1.5 வருஷமாக பாலஸ்தீனத்தில் எப்படி காசாவை நீங்கள் நாசமாக்குனீங்களோ அதை விட மோசமாக இப்போ இருக்குது. அதை அந்த தொலைக்காட்சிகள், வெளிநாட்டு தொலைக்காட்சிகள் போட்டு காட்டுறான் பிஃபோர் ஆஃப்டர். அந்த லாஸ் ஏஞ்சல்ஸும் கலிபோர்னியாவும் முன்னாடி எப்படி இருந்துச்சு 10 நாளைக்கு முன்னாடி, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப அப்படி நெஞ்சு பதக்குது. இப்போ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய படிப்பனை பாடம் என்னென்னா, நாட்டில் எந்த மூலையில் அல்லது நம்ம ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே அக்கம் பக்கத்து வீட்டில் எவனுக்கு ஒரு கெடுதல் வந்தாலும் அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படக்கூடாது, வருத்தப்படணும். அநியாயமான முறையில் ஒருத்தனுக்கு அநீதி செய்யக்கூடாது. ஒருத்தன் அநியாய முறையில் பாதிக்கப்பட்டு அவன் இறைவன்கிட்ட கையேந்தி இரவா எனக்கு இப்படி ஒரு தீங்கு நடந்துச்சேன்னு அவன் மன வேதனைப்பட்டால் அதுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்குங்கிற ஒரு பாடம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு துன்பம்னா உடனே போய் உதவணுமே ஒழிய உபத்திரமாக இருக்கக்கூடாது. அவன் துன்பத்தை கொண்டு நம்ம சந்தோஷப்படக்கூடாதுங்கிற ஒரு சரியான பாடம் உலகத்துக்கு இப்போ கிடைச்சிருக்குது. அந்த பாடத்தை நம்ம தெரியப்படுத்தணுங்கிறதும் நம்ம நாமே திருத்திக் கொள்ளணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இந்த அரசியல் 1000 சேனலில் இந்த ஒளிபரப்பை செஞ்சுருக்கிறோம். இந்த அமெரிக்காவில் இந்த காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ண அந்த அமைப்புகள் 10 நாள் போராடி இருக்கு. 11வது நாளாக இன்று லேசாக அந்த காற்றோடைய வேகம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா ஃபெடரல் ஏஜென்சிஸ் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிங்கிறது கலிபோர்னியாவில் $8.4 மில்லியன் அதிகமாக பேரிடர் உதவிக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இனி எல்லாம் பண்ணி பழைய மாதிரி ஆக்குறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். எப்படியோ அந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படுங்கிற ஒரு பிரார்த்தனையோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இதை கேட்ட நீங்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் 1000 கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற உலக நடப்புகள், உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.